வணக்கம் நண்பர்களே, கேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வச்சு நம்ம வத்தல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சுண்டைக்காயில் உள்ள இந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு அதை எல்லா சுண்டைக்காயையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை கைகளை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் உள்ள தூசிகள் ஏதாவது மண் இருந்தாலும் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 வாட்டியாக நம்ம அது போல் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ அந்த கழுவி எடுத்த சுண்டைக்காயெல்லாம் வேறு ஒரு பிளேட்டில் தண்ணி இல்லாமல் இருந்துட்டு இது போல் எடுத்து எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அலசி எடுத்த சுண்டைக்காவை இது போல் ஒரு காட்டன் துணியில் நல்லா பரப்பி விட்டு அதை ஈரெல்லாம் உரிகிற அளவுக்கு நல்லா பரப்பி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஈரெல்லாம் நல்லா துணியில் புரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுண்டைக்காய் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இடிக்கிறதுக்கு உரல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த உரலில் போட்டு இப்படி நசுக்குனிங்கனாக்கா இது போல் அதனோட வாயெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சுண்டைக்காயையும் நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம்லாம் விதைகள் வெளில வரும், அதனால் பரவாயில்ல. இதை போல் எல்லா சுண்டைக்காயும் எடுத்துக்கோங்க. எல்லா காயுமே இது போல் தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது நம்ம வத்தல் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதில் உப்பு மோர் எல்லாம் போட்டு பிசைனா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதோட தயிர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே உரம் ஊற்றி வச்சுருந்தேன். நீங்கள் கடைகளில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அந்த தயிர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுண்டைக்காயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தயிர் தேவைப்படுதுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் தயிர் சேர்த்த பிறகு இது போல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த சுண்டைக்காய் நம்ம எந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கோமோ அந்த சுண்டைக்காய் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்தோம்னாக்கா அந்த வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்க தயிர் இந்த அளவுக்கு பத்தாது. நான் அந்த கிணத்துல எடுத்திருந்தால் எல்லா தயிருமே மேக்ஸிமம் நான் சேர்த்துட்டேன். அந்த அளவுக்கு சேர்த்த பிறகு தான் இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு மூழ்கி இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு கலந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஈவினிங் டைமில் இதை போல் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்த பிறகு இது அப்படியே ஊறணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது நல்லா ஊறிட்டுட்டோம். அந்த தயிரில் உப்பு எல்லாம் சேரணும். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் எல்லாம் ஊறி இருக்குது. பட் தயிர் எல்லாமே ஒரே நாளில் அப்சர்வ் ஆகாது, ஓரளவுக்கு ஊறி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர்லாம் இருத்துட்டு அந்த சுண்டைக்காவை மட்டும் அந்த பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அதாவது பால் முழுக்க இப்போ இது நல்லா வெயிலில் காய்ச்சிடணும். இது போல் எல்லா சுண்டைக்காயும் நம்ம இருத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு கண்டிப்பாக சேரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நாள் காய்ஞ்ச பிறகு அதனோட நிறம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு அது நல்லா ட்ரையாகவும் ஆகிருக்கு. பட் நம்ம காலையில் நம்ம மீதி இந்த சுண்டைக்காயெலாம் எடுத்துகிட்டு மீதி இருந்த அந்த தயிர் பார்த்திங்களா, அதே தயிர்லேயே நம்ம மறுபடியும் நம்ம காய வச்சு எடுத்து அந்த சுண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இந்த மறுநாள் நைட்டு ஃபுல்லாகவும் அது நல்லா அந்த தயிர்லேயே ஊறிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. காலையில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ காலையில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்ற அந்த தயிர் எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லா தயிருமே நல்லா சுண்டைக்காய் உறிஞ்சிட்டு இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு இது போல் ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக காய வச்சு நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம தேவைப்பட்ட போது இதை போல் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு வத்தலை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள அந்த பூச்சிகள்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் இருக்காது. பெரியவங்களுமே சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தலாக மட்டும் இல்லை, சமையலில் சேர்த்தாலுமே அதனோட தன்மை அதுதான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.